வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடுவது நம்மளுடைய உடல் எடையை அதை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினசரி நம்ம முந்திரி பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது அது மிகவும் ஆரோக்கியமான பழக்கம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க. ஆனால் தினசரி முந்திரி பருப்புகளை நம்ம அளவோடு சாப்பிடும்போது பல அற்புத நன்மைகள் தான் நமக்கு கிடைக்குது. அந்த நன்மைகள் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமான இதயம், வலுவான நரம்பு மற்றும் தசை செயல்பாடெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தினமும் நீங்கள் தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடும்போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பருப்புகளில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மெட்டபாலிசத்தை உங்களுக்கு வேகப்படுத்தும். அதாவது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் உதவி செய்யும். இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கும். மேலும் முந்திரி பருப்பு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா ஃபுட்ஸோட கம்பேர் பண்ணும்போது முந்திரி பருப்பு புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக இருக்கிறதால தினசரி சரியான அளவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு முந்திரி பருப்புகளை சாப்பிடும்போது உண்மையில உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கரைக்கிறதுக்கு குறைத்து உங்களுக்கு அந்த உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். சர்மம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் செலினியம் சத்து அதிகமாக இருக்குது. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. இது தவிர முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய காப்பர், தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை பளபளப்பாகவும் மற்றும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்கு, மெக்னீசியம் சத்து, இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்து ஆகியவை சர்மம் ஆரோக்கியமாகவும் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சர்ம ஆரோக்கியம் அப்படின்னா பளபளப்பாக மின்னக்கூடிய சர்மம் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான பிளாக் பிம்பிள்ஸ், கரும்புள்ளிகள், பிளாக் சர்க்கிள்ஸ், முகப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல், கண் கருவளையங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான கண் பார்வைக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்குது. ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள்லாம் தினசரி தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் முந்திரி பருப்பு கண்புரை வராமல் தடுத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புகளில் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். யாருக்கெல்லாம் கண் பார்வை ரொம்பவே கூர்மையாக தெரிய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ நீங்களும் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து முந்திரி பருப்பை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். ஒற்றை தலைவலிக்கு நிவாரணம் அளிக்கும் முந்திரி பருப்பு. பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல்ல மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை சாப்பிடலாம். முந்திரி பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை தலைவலி அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய தலைவலி இது எல்லாத்தினுடைய தீவிரத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் ஒன்று, அது கேன்சர் வருவதற்கான அபாயத்தை கணிசமான அளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த கேன்சர் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிரும். முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசைனின்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனாய்டு இருக்குது. இது உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடைவது தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சத்து அப்படின்றதால தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் முந்திரி பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். முந்திரி பருப்புகளை நல்ல கொழுப்புகள் அதிகம் அடங்கி இருக்கிறதால குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்துடன் முந்திரி பருப்பு உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ கொலஸ்ட்ராலுடைய அளவை உங்களுக்கு கட்டுக்குள்ள வைக்கிறது மூலமாக ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். மேலும் இதய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் முந்திரி பருப்பு உங்களுக்கு வழங்குறதால உங்களுடைய இதயத்தில், அதாவது இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படியாமல் கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்புகள் மட்டும் வல்லமான அளவில் வைத்துக்கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு
இதயம் பலமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அதோடைய சுவையை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய முக்கிய ஒன்றாக முந்திரி பருப்பு இருக்கு. பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு இந்தியாவில் மட்டுமல்ல உலகினுடைய பிற பகுதிகளிலுமே மிகவும் பிரபலமான ஒரு உணவாக இருக்கு. ஸோ முந்திரி பருப்பை தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.